எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அவங்க மியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஹிடன் லவ்வோட நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகலாமா? பின்னாடி கொஞ்சம் நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் எதோட முடிஞ்சுன்னா ஜேகேவும் ஜாக்சனும் வா மச்சான் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரிக்கெல்லாம் எடுத்துகிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எங்க ஜிமன் தான் அப்படியே ஒரு லிப்ஸில் ஹேண்ட்ஸ் வச்சுட்டு அப்படியே யோசிச்சுட்டே படுத்துட்டு இருக்காரு. சோ ஜேகே ஜேகே என்னடா பண்ண என்ன ஏதோ பண்ணிட்ட நீ. ஸோ தூங்கினா தூக்கம் கூட வரமாட்டேங்குதே. ஸோ என்ன பண்ணுறது இந்த பொறுக்கியை வச்சுட்டு. ஜிமன் டைம் பார்த்தியா 12 ஆகுது, நாளைக்கு காலேஜ் போகணும், ஒழுங்கா தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் இழுத்து போத்துட்டு அப்படியே படுத்துடுறாரு. ஸோ த நெக்ஸ்ட் டே ஜிமன் காலேஜ் ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து ஜேகே வீட்டுக்கு முன்னாடி நின்று பார்த்துட்ருக்காரு. ஜேகே ஜேகே கிளம்பிட்டுருப்பானா? இல்லை இன்னும் லைட் கூட ஆன் பண்ணல போலையே. ரூம் வெளில இருந்து பார்க்கவே இருட்டாக தான் இருக்குது. இல்லை வெளில இருந்து பார்க்க இருட்டாக இருக்கும் போல். எழுந்துட்டுருப்பான், கிளம்பிருப்பான். சரி ஓகே நம்ம காலேஜ் போகலாம், காலேஜுக்கு வருவான், காலேஜில் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே காலேஜுக்கு போகிறாரு. எங்க ஜேகே ஜாக்சன் நேற்று அடிச்ச போதில் அப்படியே பத்துட்ருக்காங்க. ஜேகே டேய் மச்சான் அந்த லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணுறா. டேய் பக்கத்தில் தானே ஸ்விட்ச் இருக்கு, ஆஃப் பண்ணால் என்ன உனக்கு? ஆஃப் பண்ணுறா ஜேகே. டேய் மயிராண்டி இப்போ ஆஃப் பண்ணுறியா இல்லை என்கிட்ட நல்லா வாங்குறியா? மச்சான் தூக்கம் வருது மச்சான். டே மயிராண்டி இப்போ நீ ஆஃப் பண்ணுறியா இல்லை நான் உன்னை ஆஃப் பண்ண வைக்கிட்டா? மச்சான் பாடிலாம் பெயினாக இருக்கு மச்சான், தூக்கம் வருதுடா. மயிராண்டி இப்போ மட்டும் நீ எந்திரிக்கல. ஜேகே உன் பக்கத்தில் தானே இருக்கு, நீ அப்படி கையை மட்டும் தூக்குனா போதும் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு ஏன் மச்சான் என்னெல்லாம் கூப்பிட்ருக்கு? ஆஃப் பண்ணேன்டா, நான் இங்கேருந்து எழுந்து வந்து ஆஃப் பண்ணணும் மச்சான். ஆஃப் பண்ணுறா டேய் இப்போ நீ ஆஃப் பண்ணுறியா இல்லை என்கிட்ட வாங்கி கட்டுறியா? மச்சான் ஆஃப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஃபோன் வருது. ஒத்தா ஜாக்ஸா மயிராண்டி ஃபோனை வைப்ரேட் மூடில் போடுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், கேட்குறியா எங்கேயாச்சும்? மச்சான் ஃபோன் எனக்கு இல்லை உனக்குடா, எடுத்து பாரு உன் ஃபோன் தான் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஜாக்சன். ஜேகேவும் அப்படியே ஃபோன் எடுத்து பார்க்குறான், அவனுக்கு தான். இப்படி நடு நைட்டில் தான் கால் பண்ணி உசுறு மயிர் எடுத்துகிட்டு இருப்பானுங்க. ஹலோ எவன்டா அவன், என்னடா வேணும் உனக்கு? மயிராண்டி என்னடா வேணும் சொல்கிறா. டே ஜெக்கி நீ இன்னும் எந்திரிக்கலையா? யாரு நீ? ஜெக்கி நான் தான் ஜூலி. ஜூலி மயிர் என்னடி வேணும் உனக்கு? இப்படி நடு நைட்டில் கால் பண்ணிட்டு உசுறு மயிர் எடுத்துகிட்டு இருப்பியா? ஜெக்கி நடு நைட்டா? என்ன வளர்ற? என்ன நைட்டு ஃபுல் போதையா என்ன? இன்னும் விடியலன்னு நினச்சிட்ருக்கியா? டைம் பார்த்தியா ஜெக்கி? 10:30 டைம் ஆயிடுச்சுன்னு வரலையா? காலேஜுக்கு வரலையா நீ? எது 10:30? அட ஆமாம் 10:30. ஒத்தா ஃபோனை வைடி, டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் வச்சுட்டு மயிராண்டி எந்திரா மயிரே, டைம் பார்த்தியா 10:30, சூரிய வெளிச்சால அழகு இன்னும் படுத்துட்டு இருக்கோம், எந்திரான்னு சொல்லிட்டு ஒரு வளைச்சிட்டு அவரும் போயிட்டு ஃபாஸ்ட்டாக குளிச்சுட்டு கிளம்புறாரு. எங்கள் ஜாக்சன் அப்படியே போயிட்டு குளிச்சுட்டு கிளம்புறாங்க. 2 பேரும் குளிச்சுட்டு கிளம்பிட்டு அப்படியே வரானுங்க, காலேஜுக்கு போகிறானுங்க. அப்படியே போகிறானுங்க, கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஜேகே கிளாஸில் தான். மச்சான் இவன் என்னடா கிளாஸ் மாதிரி எடுத்துகிட்டு இருக்கான், வராத இங்கிலீஷை போட்டு வான்னு உசுறு அடிக்கிறானே. டே முடியலடா, தலைலாம் வலிக்குதுடா, டே முடியலடா மச்சான். எனக்கு அப்படி தான் மச்சான் இருக்கு, எப்படா தப்பிக்கிறது? முடியலடா, தப்பிக்கவும் முடியாது போலியே. அவன் வேறு நம்மளையே பார்த்துட்ருக்கான். டேய் ஜேகே மெசேஜ் வந்துருக்குடா. என்னடா மெசேஜ்? என்ன இப்போ இவனுக்கு மெசேஜ் தான் முக்கியமா? என்ன மெசேஜ் மயிறு முக்கியம்? என்னடா உனக்கு, என்ன உனக்கு பிரச்சனை? டேய் மச்சான் மியாவோடதுடா, நியூ பொசிஷனாடா, பாடுறா டேய் பாடுறா. எது நியூ பொசிஷனா? இரு பார்க்குறேன் மச்சான். ஆமாம் மச்சான். மச்சான் வா இதை நான் பார்த்தே நியூ பொசிஷன் ட்ரை பண்ணுறோம், பார்க்கலாம் வா. எப்பட்றா பாருது மச்சான், பார்க்கலாம் இருறா, வால்யூமை கம் பண்ணு பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கானுங்க. அங்கே மியாவோட வீடியோ தான் அப்படியே ப்ளே ஆகிட்டுருக்கு. இங்கே இவனுங்க தான் அப்படியே பார்த்துட்ருக்கானுங்க. அங்கேருந்து ஒரு மாதிரி சவுண்ட் கேட்குது, அது வந்து சாருக்கு கேட்குது. அது என்னடா அது சவுண்டு? நானும் அப்போலேருந்து பார்த்துட்ருக்கேன், ஏதோ சவுண்டு கேட்குது. என்ன அது? ஜெகே உன்னோட பெஞ்சில் தான் கேட்குது, என்ன பண்ணிகிட்ருக்காங்க? சார் நான்லாம் ஒன்றும் பண்ணல. என்னடா மறைக்கிற? என்ன மறைக்கிற? பெஞ்சுக்கில் என்ன வைக்கிற? காட்டு. சார் நான் தான் எதுவும் பண்ணலன்னு சொல்கிறேன்ல, கேளுங்க. காட்டுறா. ஃபோனில் என்னடா பண்ணிகிட்ருக்க? சீ கருமோ, இந்த மாதிரி வீடியோலாம் நீ பார்த்துட்ருக்கியாடா? ஏன் நீ பார்த்ததே இல்லையா என்ன? இல்லை நீ பார்த்தது இல்லையா இல்லை உன் பொண்டாட்டி கூட படுத்தது இல்லையா? ஸ்டூடெண்ட் மாதிரியாடா பேசுகிற? நான் அப்படி தான் பேசுவேன். ஜெகே உன்னை போயிட்டு நான் வெளில போன்னு சொன்னால் உனக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக நீ குதிச்சுட்டு ஓடிடுவேன்.
நீ போகலான்னு தேவையில்ல உன் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கிட்டு போய் ஃபோன் எடுத்துகிட்டு போய் வச்சிடறாரு. ஒத்தா இப்போ எதுக்கு இப்போ ஃபோன் பிடுங்கண்ணா? மண்டைக்கு ஏறுது. டேய் ஜாக்ஸா இப்போ பார்த்தே ஆகணும். சரி விட்றா டேய், பார்க்கலாம், இரு ரூம் போயிட்டு பார்க்கலாம்டா. கொஞ்சம் கூலாகிடுடா. ஆல்ரெடி நம்ம மேலே அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. இவன் வேற போயிட்டு போட்டு கொடுத்தானா அப்புறம் நம்மளை டிசியை கிச்சு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. சரி மூடிட்டு இருக்கலாம் ஜேகே. ஆல்ரெடி நம்ம 2 இயர்ஸாக ஆட்டம் போட்டுட்டு தான் இருக்கோம். அவனுங்களும் கிழிச்சு கொடுத்துருவேன்னு தான் சொல்லிட்டு இருக்கானுங்க. இது ஃபைனலு முடிக்க போகிற மச்சான். ஓகே பொறுத்துக்கோ, எதுவும் பண்ண தேவையில்ல. விட்றா. டேய் மச்சான், இருக்கிற கோவத்துக்கு போயிட்டு அந்த சொட்டை தலையை மண்டையில் 4 போடு போடலான்னு தோணுது. மச்சான் கோவப்படாத. காம் டவுன். என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து கொடுமை. இதுங்கிட்டலாம் வந்து இப்படிலாம் மாட்டிக்கணுன்றது. உன்னை சொல்லணும் ஃபஸ்ட்டு. வால்யூமை கம் பண்ணுன்னு சொன்னேன்ல. எதுக்கு மயிறு அப்படி வால்யூம் வச்சுருக்க? சரி அது கூட பரவாயில்ல. ப்ளூடூத் எப்போ எடுத்துகிட்டு வருவல்ல. பேண்ட்டு பாக்கெட்டில் வச்சு சுற்றுவல்ல. இன்றைக்கி மட்டும் ஏன்டா மறந்துட்டு வந்த? அது மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தா நம்ம இன்னத்துக்கு உட்காந்து பார்த்துருக்கலாமா? வெறியாகுதே. மச்சான் காம் டவுன். ரூமுக்கு போய் பார்க்கலாம் மச்சான். இருடா டேய் பார்க்கலாம்டா. எங்கடா போக போகுது? பார்க்கலாம்டா இருடா. டேய் என்ன வீடியோ தெரியுமா? நியூ பொசிஷன். பாதியிலே நிறுத்தினா எவ்வளோ கடுப்பாகணும் உனக்கே தெரியும்ல. செம்ம கடுப்பில் இருக்கேன். வாயை மூடிட்டு இருந்துட்டு கிழிச்சு விட்டுருவேன். சரி எதுவும் சொல்லலை, நான் எதுவும் சொல்லப்பா. நீயே ஏதாச்சும் பண்ணிக்கோ. மண்டைக்கு ஏறுதே. கோவத்தில் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கவுந்தடிச்சு பத்தறான் பெஞ்சு மேலே. பட்டு அப்படியே தூங்கிடுறான். ஸோ பீரியட் முடியுது. பிரேக் டைம் தான். மச்சான் தலை வலிக்குது. உன்னதான்டா ப்ளூடூத் எடுத்துன்னு வர வேண்டியதானே. சரி வா பிரேக் அடிச்சிருக்கு, வா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு ஓடுறானுங்க. மச்சான் நில்றா நானும் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ஓடுறானுங்க. அங்கே அந்த ஜூலி பிள்ளை வரா. ஹாய் ஜிகே, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கா? ஜூலி நீயாடி? தேங்க்ஸ் டி. இல்லைனா நான் இன்னும் நல்லா கவுந்தடிச்சு 10 தூங்கி இருந்திருப்பேன். சரி ஜேகே, அது ரொம்ப நாள் ஆச்சுல்ல உன்னை பார்த்து. ஆமாண்டி ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கு? பாரு எப்படி இருக்குன்னு. பார்த்தாலே தெரியுது. சும்மா தலைன்னு தள்ளாகு மாதிரி தான் இருக்கு. உனக்காக தான் இருக்கேன். நீ வேணா வரியா? டேஸ்ட் பண்ணுறியா? வரேனே. இருடி, நியூ பொசிஷன் பார்த்துட்ருக்கேன். முடிச்சுட்டு வந்து ட்ரை பண்ணுறேன் இரு. ஓகே நான் வெயிட் பண்ணுறேன். ஸ்டோரேஜ் ரூமில் வெயிட் பண்ணட்டா? இப்போ வாடி. இப்போ அந்த சொட்டத்தலையன் கிளாஸு நேற்றே அவன் வேறு கடுப்பேற்றி விட்டுட்டேன் நான். இன்றைக்கி வேறு வந்தால் அவன் கத்துவான். நான் வேணா லஞ்ச் பிரேக்கில் வரேன். சரி நான் வெயிட் பண்ணுறேன். நீ வா. என்ன? சரிடி. நீ போ, நான் வரேன். பார்த்து முடிச்சுட்டு வந்து இறக்குறேன் இரு. நான் வெயிட் பண்ணுறேன், நீ வா. சரிடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போயிடுறாரு. அங்கே போயிட்டு ஜேகேவும் ஜாக்சனும் அப்படியே அந்த வீடியோலாம் பார்த்துட்ருக்கானுங்க. பார்த்ததும் தலைவன் வேறு மைண்டுக்கு போயிட்டான். சரி மச்சான், நான் லஞ்சுக்கு வரேன்னு சொன்னேன். இன்றைக்கி இந்த சொட்டத்தலையன் கிளாஸில் அட்டன் பண்ண முடியாது. நீ போயிட்டு அட்டன் பண்ணு, நான் ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு ஜாக்சன்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறாரு. ஜூலி. ஜேகே சொல்லு. என்ன வேணும் சொல்லு. லஞ்செலாம் வேணாம், இப்போவே வரியா? என்ன கிளாஸ் உனக்கு? அதை சொட்டத்தலையான கிளாஸா? அது அக்கௌண்ட்ஸ் கிளாஸ் ஜேகே. போகணுமா என்ன? போவாதிரி வாடி. நான் லஞ்சுக்கு சொன்னேன்ல, இப்போவே பண்ணுறேன் வா. இது இப்போ வா ஜேகே, இப்போவே வா. ஆமாண்டி வாடி, முடிச்சுட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூலியை கூப்பிட்டு போகிறாரு அந்த ரூமுக்கு. கூப்பிட்டு போயிட்டு அப்படியே பட்ரி ஜேகே தரையிலே வா. ஏன் தரையெல்லாம் படுக்க மாட்டியா? இல்லை உனக்கு ஓகேனா நான் எங்கே வேணாலும் படுப்பேன். தெரியுதுல்ல பட்ரி. இல்லை அந்த பொசிஷனு பெஞ்சு இருந்தால் நல்லா இருக்கும். பெஞ்சில் பட்ரி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி பெஞ்சில் போடுறாரு. சிக்கே பெஞ்சில் என்ன பண்ண போகிற? மூட்டு பட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிக்கே வலிக்குது ஜிக்கே. ஓவரா கத்திட்டு இருப்பா இவ வேற. கத்தாதிரி ஜிக்கே. உனக்கு தான் நான் இப்படி கத்துனா பிடிக்கலடா. அப்புறம் என்ன? கத்துறது பெருசு இல்லை. இது என்ன என் வீடா? என் வீடாக இருந்தால் நீ எவ்வளோ வேணா கத்திக்கோ, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இது காலேஜ். இந்த ஹெச்ஓடி மயிரெலாம் பார்த்தா என் வீட்டில் போட்டு குத்துருவான். ஆல்ரெடி என்ன என் வீட்டில் போட்டு குத்துருக்கான். இதில் இது வேறையா? எதுக்கு எனக்கு? சரி ஓகே ஜிக்கே. என்னை கூட பிரச்சனை இல்லை. நான் பண்ணிட்டு நான் ஏதாச்சும் சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போயிடுவேன். நீ அப்படியா? உன் வீட்டில் போட்டு குத்தா உன்னை காலேஜ் விடுவாங்களா?
இல்லை நான் கத்தலை. ஓகே சிக்கே பொறுமையாக பண்ணு சிக்கே பொறுமையாக பண்ணுடா. ஏய் மூட்டு படுறி, இவ வேற கத்திட்டே இருப்பா. படுறி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்கான். அங்கே ஜேகே பண்ணுறதுலாம் யாரும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகே அதை பார்த்துட்டு நான் இங்கே என்ன படமாக ஓட்டிகிட்டு இருக்கேன் அந்த ஆன்னு பார்த்துட்டு இருக்கேன் சிப்ப அப்படின்னு சொல்லிட்டு தொத்தி விட்டுறாரு. சிக்கி நீ இவ்வளோ கேவலமா? சரி ஏதோ ஜஸ்ட் ஃப்ளர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு விட்டேன், இன்னும் இவ்வளோ கேவலமாக பண்ணிகிட்ருக்க. பொண்ணு பசங்க யாரையும் விட்டுருக்காம இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சிட்டு அப்படியே போகிறாரு. அது வேற யாரும் இல்லை, நம்ம டே தான். ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நின்று இருப்பார். பார்க்குறப்போ தான் ஜேகே பார்த்துட்ருப்பார். ஜேகே இப்படி கேட்டதும் டேக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. சி ஜேகே இவ்வளோ கேவலமான ஜென்மமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அப்படியே போயிட்டு இருந்திருப்பாரு. இங்கே ஜேகே தான் அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே அந்த ஜூலி பொண்ணு பக்கத்துலேயே படுத்துடுறாரு. அந்த ஜூலி, ஜேகே இன்னைக்கு ஏன் இவ்வளோ வேகமாக பண்ண? எனக்கு முடியல தெரியுமா, ரொம்ப வலிக்குதுடா. ஏன்டா இவ்வளோ வேகமாக பண்ண? காலையிலே அந்த சொட்டத்தலையன் வேற என்னை கடுப்பேற்றி விட்டான். இப்போ வேற அவனும் வந்து பார்த்துட்டான், கடுப்பாயிடுச்சு. அதான் இருக்கிற கோவத்தை வச்சு இறங்கிட்டேன். ஜேகே அதுக்கு நான் என்னடா பண்ணேன்? என்கிட்ட ஏன்டா காட்டினேன்? நீ தாண்டி பக்கத்தில் இருந்த, அதான் போட்டு ஏறிட்டேன். மூட்டு பட்றி அப்படின்னு சொல்லிட்டு படுக்க சொல்கிறாரு. அந்த பொண்ணு அப்படியே சைலண்ட்டாக ஜேகேவை பார்த்துட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கா. ஜேகேவை ஹக் பண்ணிட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ண போகிறா. ஜேகே ஒத்தா என்னடி பண்ணுற? இந்த ஹக் மயிர்லாம் என்கிட்ட வேணாம், என் தேவைக்கு ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான், மற்றபடி உன் மேலே எதுவும் இல்லை. இந்த ஹக் மயிர்லாம் பண்ணுறவெல்லாம் வச்சுக்காத, தள்ளிப்படு அப்படின்றாரு. ஜூலியும் ஜேகே ஜேகே கொஞ்ச நேரம் படுத்துக்கிறனே பெயின் ரிலீஃபுக்காக. ஒத்த உனக்கு பெயினாக இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ தானே வந்து கூப்பிட்ட வாடா வந்து ஏறுறான்னு. அது ஏறினதுக்கப்புறம் என்ன பெயினாக இருக்குது மயிராக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, மூட்டு படுறி அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருக்காரு. இல்லை ஜேகே கொஞ்ச நேரம். தள்ளிப்படு. இவகிட்ட இருந்தால் இன்னும் தலைக்கு தான் ஏறும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்லாம் எடுத்து போட்டு அப்படியே போகிறாரு வெளில. அந்த பொண்ணும் முடியாமல் எழுந்து அப்படியே ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கா. 2 பேரும் போயிடுறாங்க. கிளாஸ்லாம் எண்ட் ஆகுது. ஸோ காலேஜ் ஓவர் ஆகுது. எல்லோரும் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே ஜேகே தான் ஜாக்சன் கூட அப்படியே பைக்கில் எல்லாரையும் ஃப்ளர்ட் பண்ணிட்டு கலாச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக குஜால்ஸாக அப்படியே போயிட்டுருக்காங்க வீட்டுக்கு போய் ஜேகே அப்படியே ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு டவலோடு வந்து உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்கா. அப்போ அந்த ஜூலி தான் கால் பண்ணுறான். ஹலோ ஜேகே, சொல்றி என்னடி பண்ணுற? சும்மாதான் உன்னை தான் நினச்சிட்டு படுத்துட்ருக்கேன். வெளில பார்த்தியா மழை பெய்யுது, கிளைமேட் நல்லா இருக்குல்ல? ஆமாண்டி கிளைமேட் நல்லா இருக்கு. என்ன கூட ஏறுது. சிக்கி எப்பவுமே அதே நினப்பில் தான் இருப்பியாடா? வேற என்னடி பண்ண சொல்கிற? ரெயின்லனா மூட் தானே ஆகும், என்ன பண்ணுறது? சரி நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டா? என்னடி பண்ண போகிற? நான் வேணா உன் வீட்டுக்கு வரவா? அச்சோ சிக்கி வீட்டில் அப்பா அம்மா எல்லோரும் இருக்காங்கடா, வேண்டாம் நீ வரத வேண்டாம். அப்புறம் என்னடி பண்ண போகிறேன்? ஏன்டி இப்படி ஏற்றி விடுற? இல்லை சிக்கி நான் வேணா வீடியோ கால் வரவா? வீடியோ காலா? வரையா ட்ரெஸ் இல்லாமல்? சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஓகே சொல்கிறா. அப்படியே போயிட்டு கால் கட் பண்ணிட்டு வீடியோ கால் வருது. வீடியோ கால் அட்டன் பண்ணுறா. அவள் அப்படியே ட்ரெஸ்லாம் போட்டு தான் இருக்கா. ஒருத்தவனை எதுக்குடி வீடியோ கால் கூப்பிட்டேன்? ட்ரெஸ் இல்லாமல் உட்காருன்னு தானே கூப்பிட்டேன். சிக்கி போகிற இப்போ தானடா கட் பண்ணேன், நான் கலட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு பெட்ஷீட் போட்டு உட்காந்துட்ருக்கா. ஜேகே பார்க்குறாரு. ஒத்தா பெட்ஷீட்டே ஏறி. சிக்கி வீட்டில் எல்லோரும் இருக்காங்கடா, யாராச்சும் வந்துட்டா என்ன பண்ணுறது? யாரும் வரமாட்டாங்க. உன் ரூமுக்கு யார்டி வரப்போறா? லாக் போட்டு தானே இருக்க, எப்படியும் வந்தால் டோர் லாக் பண்ணிட்டு தானே வருவாங்க. லாக் பண்ணுற சவுண்ட் கேட்குறல, போயிட்டு ஓப்பன் பண்ணுவல, அதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸை போட்டு போடி, இப்போ உட்காரி. சிக்கி எப்பட்றா? எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கு. ஆமாம் இவளுக்கு இப்போ தான் ஷை மாரிலாம் ஆகும். என்னமோ ஒன்று நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லாத மாதிரியும் நீயும் என்கிட்ட காட்டினதே இல்லாத மாதிரியும் பண்ணிகிட்டு இருக்க. கழட்டு. சிக்கி இல்லை நீ இப்படி பாரு, அதான் கொஞ்சம் தெரியுதுல்ல, பெட்ஷீட் ஃபுல்லெல்லாம் போடல, பாதி தெரியுற மாதிரி தானே இருக்குது, இப்படியே பாரு. அத்தா எட்ரி, இவள் என்னமோ நான் பார்த்ததே இல்லாத மாதிரியும் எனக்கு அப்படியே காட்டினதே இல்லாத மாதிரியும் கூட படுத்ததே இல்லாத மாதிரியும் பண்ணுவா. காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அவளும் பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ட்ரெஸ் இல்லாமல் உட்காரா. ஜேகே அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகுது. இவ கூட பக்கத்தில் இல்லையே, இருந்தால் ஏறிட்டு இருக்கலாம், வேறு என்ன பண்ணுறது, செல்ஃபு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே பண்ணலான்னு போகிறாரு. அப்போ அங்கே காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. ஜாக்சன் போயிட்டு 1 மணி நேரம் ஆச்சு, பாத்ரூமில் 1 மணி நேரம் என்னத்தடா பிடுங்கிட்டு இருக்க, வாடா வெளில. 1 மணி நேரமாக என்னத்தடா பிடுங்கிட்டு இருக்க? அப்போலேருந்து பார்க்குறாங்க, சவுண்ட் கேட்டே இருக்குல்ல,
போய் யாருன்னு பார்க்க வேண்டியது தானே? காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்காங்களே, யாருன்னு போய் பார்க்க வேண்டியது தானே? ஜிக்கி இல்லை, இதோ இப்போ வந்துடுறேன். டேய் வாடா வெளில. ஜிக்கி குளிச்சுட்டு இருக்கேன் ஜிக்கி. டேய் உன் வாய்ஸே ஒரு மாதிரி இருக்கு, என்ன பிடுங்கிட்டு இருக்க நீ? ஜிக்கி நான் வந்துடுறேன் ஜிக்கி, இரு ஜிக்கி வந்து ஓப்பன் பண்ணுறேன். டேய் வாடா மூட்டு, என்ன நீ என்ன தண்ணி பிடுங்கிட்டு இருக்க? என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? வாய்ஸே ஒரு மாதிரி இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்க? ஜிக்கி அது ஜிக்கி ஃபைனல் ஜிக்கி முடிய போது வந்துடுறேன். டேய் மயிராண்டி, என்ன மயிர் வேலை பார்த்துட்டு இருக்க பார்த்தியா? நினச்சேன்டா அப்போவே நீ போயிட்டு 1 மணி நேரம் ஆகுதே இன்னும் வரலையே, என்ன பிடுங்கிட்டு இருக்கான்னு யோசித்தேன். இப்போ தான் தெரியுது என்ன வேலை பார்த்துட்ருக்கேன்னு. இப்போ நீ மட்டும் வந்து டோரை ஓப்பன் பண்ணலை, மயிராண்டி வந்து கீழே இருந்த கட் பண்ணிடுவான். இப்போ நீ பண்ணுறத நெக்ஸ்ட்டு லைஃப் லாங் பண்ண முடியாது, பார்த்துக்கோ. மூட்டு வெளிலவா. ஜிக்கி ஃபைனல் ஜிக்கி முடிய போது வந்துடுறேன். மயிறு நீ வரவே தேவையில்ல, நானே போய் ஓப்பன் பண்ணி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணால் அங்கே ஜிம்மன் தான் குளிரில் நடுங்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு, மழையில் நனைஞ்சிட்டு. ஹை ஜிக்கி டேய் உள்ளவாடா. என்னடா இவ்வளோ குளிரில் நடுங்கிட்டு நிற்கிற? உள்ளவா. என்னடா ஆச்சு? எங்கடா போயினேன்? இவ்வளோ தூரம் நனைஞ்சிட்டு வந்துருக்க? இல்லை ஜிக்கி, அது பக்கத்து ஏரியாவில் தான் அம்மா இருக்காங்க. அங்கே தான் நான் போயிருந்தேன். கீயை மறந்துட்டு வந்துட்டேன். ஸோ அதான். டேய் ஏன்டா இப்படி டீத்தெல்லாம் டைப் படிக்குது? இந்தா டவல் இருந்தா தொடச்சிக்கோ. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அப்படியே தொடச்சிட்டு இருக்காரு. ஜிக்கி இந்த ஸ்ட்ரீட்டில் எனக்கு யார் வீடும் தெரியாது. ஸோ அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன். பரவாயில்ல விட்றா. டே இன்றைக்கி நைட்டு நீ இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ. உனக்கு ஓகேனா சொல்லு. இது யார் ரூமா? அந்த ஜாக்சன் ரூமா? அந்த கீழ் ரூம் ஃப்ரீயாக தான் இருக்குது. அப்படி இல்லைனா மேலே கொடுத்து அந்த ரூம் ஃப்ரீயாக தான் இருக்குது. அந்த ரூம் யூஸ் பண்ணிக்கோடா. ஓகேனா அந்த ரூம் யூஸ் பண்ணிக்கோ. இல்லைன்னா என் ரூம் கூட யூஸ் பண்ணிக்கிறியா? இங்கே ஒன்றா பத்துக்கலாம். இல்லை நான் அதுவே யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லைடா, அது கொஞ்சம் டர்ட்டியாக இருக்கும். நான் வேறு க்ளீன் பண்ணல. நேற்றெல்லாம் குடிச்சிட்டு அங்கே தான் போட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் இருக்கும். நான் வேறு க்ளீன் பண்ணல. நீ யார் ரூம்லேயே பத்துக்கிறியா? ஒன்றா இருந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் ஒன்று எதுவும் பண்ண மாட்டேன். நீ யார் ரூம்லேயே இருந்துக்கலாம். சரி ஓகே, நான் இருந்துக்கிறேன் ஜிக்கி. சரிடா, இந்தா போயிட்டு ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வாப்போ. ஏதோ இந்த கப்போர்டில் இருக்குது பாரு, இது ஜாக்சன் ட்ரெஸ்ஸு, இது என் ட்ரெஸ்ஸு. ஓகே, உனக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ போட்டுக்கோ. என் ட்ரெஸ் போடுற மாதிரி இருந்தால் போடு. இல்லை செட் ஆகாதுன்னா ஜாக்சன் ட்ரெஸ் போடு. இல்லை 2 பேர் ட்ரெஸ்ஸும் செட் ஆகணும்னா ட்ரெஸ்ஸே இல்லாமல் கூட இரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். இது ட்ரெஸ் இல்லாமல் இல்லையா? ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா. உனக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ இருந்துக்கோ. உனக்கு ட்ரெஸ் இல்லாமல் இருக்க கம்ஃபர்ட்னா அப்படியே கூட இரு, எனக்கு பிரச்சனையே இல்லையே. இல்லை நான் ட்ரெஸ் போட்டுக்கிறேன், உன்னோட ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறேன் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்கோட ட்ரெஸ் தான் எடுத்து போடுறாரு. ட்ரெஸ் மாற்றிட்டு அப்படியே வெளில வரான். ஜேகே உங்ககிட்ட ஸ்லீவ்லெஸ் தான் இருக்கா? வேறு ட்ரெஸ் இல்லையா? இல்லை, நான் இங்கே இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸும் பார்த்தேன், எல்லாமே ஸ்லீவ்லெஸ்ஸாக தான் இருக்குது, எதுவுமே ஹாஃப் ஹேண்டில் இல்லை. இது ஓகே தானே? பாரு. சொட்ட பால் போல தேகொந்தாண்டி உனக்கு, அதில் பாலாடை மட்டும் கொஞ்சம் விளக்கு. ஜிக்கி நான் உன்கிட்ட ட்ரெஸ் ஓகேவான்னு கேட்டேன், என்ன நீ சாங் பாடிட்டுருக்க? இல்லைடா, பாடணும்னு தோணுச்சு. உனக்கு செட் ஆகும், நல்லா இருக்குடா. என்னை விட உனக்கு தரமாக இருக்கு, வைபாக தான் இருக்கு. வரியா? மூவி பார்க்கலாம். மூவியா? என்ன மூவி பார்க்கலாம்? மூவி தான், நிறைய மூவி இருக்கு. இன்றைக்கி வேறு நியூ எபிசோடு அப்லோட் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். வரியா? எனக்கு ஓகே தான், பார்க்கலாமே அப்படின்னு சொல்கிறாரு ஜெமன். ஜேகேவும் சரி ஓகே பார்க்கலாம், நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே ஜாக்சன் தான் குளிச்சுட்டு அப்படியே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. ஒத்தா மூட்டு கிளம்பு, ஜிம்மன் வந்துருக்கான், நான் இங்கே இருக்கணும். ஓகே புரிஞ்சு, கிளம்புறப்பா, நீ என்ஜாய் பண்ணு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் அப்படியே போயிடுறாரு. இங்கே ஜேகே தான் வாடா ஜிம்மன் மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. ஜிம்மனும் ஒரு மாதிரி போயிட்டு உட்காராரு. மூவி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே மூவி வைக்கிறான் ஜேகே. அது பார்த்ததுமே ஜிம்மனுக்கு புரியுது என்ன மூவின்னு. ஸோ ஜிம்மன் பார்த்ததும், ஜேகே இது என்ன மூவி, சேஞ்ச் பண்ணு, வேறு மூவி வை, வேறு பார்க்கலாம். இது பாருடா, நல்லா இருக்கும் பாரு. பாத்தியா எப்படி இருக்காங்க பாரு, பாருடா. ஜேகே என்ன
என்ன நீ ஒரு மாதிரி பேசுகிற? டேய் பாரா பாரா, பாரு எப்படி அடிக்கிறான் பார்த்தியா? இந்த பார்த்து கற்றுக்கோ, பாரு பாரு, நல்ல மூவி தான் பாரா. ஜிக்கி ஜிக்கி, இந்த மூவி எதுக்கு இப்போ? வேற மூவி பார்க்கலாமே. டேய் இந்த மூவி பாருடா, நல்லா இருக்கும் பாரு. ஜிக்கி இல்லை இல்லை வேண்டாமே. டேய் பாருடா, நல்லா இருக்கும்டா. ஜிக்கி ஜிக்கி ஜிக்கி, வேணாம் மாற்று. டேய் பாரு எப்படி எப்படி பண்ணுறாங்க பார்த்தியா? ஜிக்கி ஜிக்கி ஜிக்கி, நீ பேசுறதே சரியில்லை. ஜிக்கி ஜிக்கி, டேய் பாருடா பாருடா. ஏய் ஜிக்கி ஜிக்கி, உன் ஹேண்ட் சைடு எங்கே போகுது பாரு கை. ஜிக்கி ஜிக்கி, டேய் பாருடா பாருடா, எப்படி இருக்காங்க பார்த்தியா? பாரு. ஜிக்கி ஜிக்கி, நீ வேற சேஞ்ச் பண்ணு. ஜிக்கி ஜிக்கி வேண்டாம். ஜிக்கி ஜிக்கி கையெடு. ஜிக்கி ஜிக்கி கையெடு ஜிக்கி. டேய் பாருடா, அவன் என்ன பண்ணுறான் பார்த்தியா? என்ன பண்ணுறான் பார்த்தியா? அங்கெல்லாம் கை வைக்கிறான்ல பாரு. நானும் அதை பண்ணுறேன். என்ன உனக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். நீ பாரு பாரு. ஜிக்கி ஜிக்கி ஜிக்கி, நீ கையெடு ஃபஸ்ட்டு. ஜிக்கி நீ கையெடு. டேய் பாடுறா. ஏ ஜிக்கி ஜிக்கி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜிக்கி. நான் வேணா ஹெல்ப் பண்ணிட்டாடா? இல்லை வேண்டாம் ஜிக்கி, நான் ஹெல்ப் பண்ணுறேன்டா. ஜிக்கி ஜிக்கி வேண்டாம். ஜிக்கி 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 கையெடு. ஜிக்கி 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 கையெடு சொன்ன. இருடா எடுக்கிறா. ஜிக்கி ஜிக்கி வேண்டாம். கையெடு சொன்ன. ஜிக்கி கையெடு. எடுக்கிறேன். ஜிக்கி ஜிக்கி இல்லை வேண்டாம். எடுக்காத கண்டினியூ பண்ணு. எடுக்காத. என்ன ஓகேவா உனக்கு? ஓகேவா? எனக்கு ஓகே தான். எனக்கு ஓகே ஜிக்கி, நீ கண்டினியூ பண்ணு. ஓகே சொல்லிட்டல, அப்புறம் இன்னும் எதுக்குடா மூவிலாம்? தூக்கி போட அந்த ஃபோனை படுறா அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் தூக்கி போடுறாரு. ஓகே காய்ஸ், இந்த பாட்டை நான் இதோட ஸ்டாப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்டுடுறேன். அப்புறம் கமெண்ட் மஸ்ட்டு பண்ணிவிடுங்க, எப்படி இருந்துன்னு மறக்காமல் சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்டுறேன். பாய்.